பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அழைத்து வந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு பேசிய 3வது வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றார். அதற்கு மண்டையோடு என்று பெயர். அந்த இடத்திலே அவரை சிலுவையில் அறைகிறார்கள், 2 கல்வர்களுக்கு நடுவில். அந்த இடத்தில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அங்கு இருந்த மக்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள். அந்த சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் இருக்கின்றார்கள், மகதல மரியாள் இருக்கின்றார், அவருடைய அன்பு சீடர் யோவான் இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை தனிமையாய் விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாய், நமது தாய் அன்னை மரியாள் கணவரை இழந்து போய் இருக்கின்றார். சூசையப்பர் இறந்து போய் விடுகின்றார். எனவே அவர் தனி ஒரு மரமாய் இருக்கின்றார். தன்னுடைய மகனுடைய நற்செய்தி பணிகளை அவர் கேள்விப்பட்டிருந்தார். தன்னுடைய மகனுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய மனதில் வைத்து அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். கடைசியாக தன் ஒரே ஒரு மகனை அந்த கல்வாரி சிலுவையில் அவர்கள் அறைந்த வேளையிலே அவர் அந்த இடத்தில் நின்று கண்ணீரோடு பார்த்து அழுது கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலும் கூட அவர் வாய் திறந்து பேசவில்லை. எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டு தந்தை கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய கண்ணீரை அவர் வெளியிலே சிந்தினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தாயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு தாயாக விட்டு சென்று இருக்கின்றார். எனவேதான் அந்த தாய் அநேக இடங்களில் தோன்றி மக்களுக்கு தன்னுடைய மகனை பற்றி சொல்லி இருக்கின்றார். மனமாற்றத்தை பற்றி இன்றும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடரை அழைத்து அவர் உற்று நோக்குகின்றார். கல்வாரியில் தொங்கிக் கொண்டு அந்த வேதனையோடு உற்று நோக்கி தன்னுடைய தாயை பார்க்கின்றார், அன்பு சீடரை பார்க்கின்றார். அந்த நேரத்திலே தன்னுடைய அன்பு சீடரை நோக்கி சொல்லுகின்றார் அழகாக, அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்பு அந்த சீடரிடம், இவரே உம் தாய் என்று தன்னுடைய தாயை அன்பு சீடரிடம் கையளிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஒரு மகனுடைய கடமையை, தன்னுடைய தாயை அனாதையாக விட்டுவிட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனை பேர் தன்னுடைய தாய் தந்தையர்களை அனாதையாய் விட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு சுமையா இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு, உங்களுடைய கணவருடைய பேச்சை கேட்டு உங்களுடைய தாய் தந்தையர்களை அனாதை இல்லத்தில் கொண்டு விட்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு பொறுப்பாக தன்னுடைய தாயை தன்னுடைய சீடருடைய கையில் அவர் ஒப்படைத்தார். ஏன் உங்களால் அப்படி ஒப்படைக்க முடியவில்லை? ஒருவேளை நீங்கள் செய்ய சொல்லலாம், அனாதை இல்லத்திற்கு நான் பணம் கொடுத்து என்னுடைய தாயை பராமரிக்க சொல்லுவேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய தாயினுடைய பேறுகால வேதனையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நானும் ஒத்தைக்கு ஒரு மகன்தான். என்னுடைய தாய்க்கு 2 வயதிலே என்னுடைய தந்தையை இழந்தவன். என்னுடைய தந்தையினுடைய முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்றும் என்னுடைய தாயை நான் நினைத்து பார்ப்பேன். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தாண்டி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் இந்த வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு சகோதரியை நான் அவர்களுக்கு பொறுப்பாக விட்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய நண்பர்களுடைய கரத்தில் விட்டு இருக்கின்றேன். எந்த ஒரு தேவை இருந்தாலும் நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து இருக்கின்றார். ஆனாலும் என்னுடைய தாயினுடைய வேதனை நான் அறிந்திருக்கின்றேன். நான் ஒரு அனாதையை போல இருக்கின்றேனே, தனிமையில் இருக்கிறேனே என்று அடிக்கடி என்னிடம் சொல்வது உண்டு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு தாயினுடைய வேதனை. இருந்தாலும் நான் சொல்வதுண்டு, கடவுளுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், ஒரு குருவானவராய் இருக்கின்றேன். எனவே நீங்கள் கலக்கம் கொள்ளக்கூடாது. எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பணிக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம்தான் என்னை தாங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயை நான் தேற்றுவது உண்டு. ஏனென்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். எவ்வளவு ஒரு வேதனை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். 27 வயதில் என்னுடைய தந்தையை அவர் இழந்து போனார்கள். அதன் பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே எத்தனை பேர் அவதூறாக பேசி இருப்பார்கள். எந்த ஒரு ஆணிடம் பேசக்கூடிய வேளையிலும் எத்தனை பேர் அவதூறாக பேசி இருப்பார்கள் என்பதையும் கூட நான் நினைத்து பார்த்து இருக்கின்றேன். அவ்வளவு வேதனைக்கு நடுவில் இருந்து என்னை வளர்த்து ஒரு பெரிய ஒரு பையனாக மாற்றி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து இருக்கின்றாரே, உண்மையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் உணர்ந்து இருக்கின்றேன். அன்னை மரியாள் அழகாக சொல்லுகின்றார், வால்டர்டா என்கின்ற ஒரு சகோதரியினுடைய வெளிப்படுத்தலில், ஒரு குருவானவரை பெற்ற தாய் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட மாட்டார் என்று சொல்லி, ஏனென்றால் அந்த கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கின்றார் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நான் இதை ஒரு பெருமையாய் சொல்லவில்லை. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு அவருடைய கரத்தில் நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏன் இந்த உலகத்தில் எவ்வளவு அனாதை இல்லங்கள் இருக்கின்றன, எவ்வளவு முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. இதை உருவாக்கியது யார்? நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளை வைப்பதற்காக அனாதையாய் விட்டபடியினால், அவர்கள் அனாதையாய் அலைந்தபடியினால், பார்ப்பதற்கு ஆள் இல்லாதபடியும், ஒருவேளை சோறு கூட இல்லாமல் அவர்கள் தவித்தபடியினால் அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு எப்படி நீங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும்? நாளைக்கு உங்களுடைய நிலைமையும் இதே நிலைமைதான் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையிலும் தன்னுடைய தாயை அழகாக அன்பு சீடரிடம் ஒப்புக் கொடுத்தார். அவரை பராமரிக்கும்படியாக அவருடைய கரத்தில் கொடுத்தார். அம்மா, இவரே உம் மகன், இவரே உம் தாய் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார். இதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கின்றோம். ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆத்துமாவை துளைத்து விடாதீர்கள். உங்களுடைய தாய் தந்தைகளை நினைத்து பாருங்கள். எத்தனை முறை உங்களுக்காக பட்டினியாய் இருந்து உங்களுடைய பசியை போக்கி இருப்பார்கள். எத்தனை முறை கடன் வாங்கி உங்களுடைய ஆஸ்பத்திரியில் உங்களுடைய செலவுக்காக அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள், மருந்து செலவுக்காக. நீங்கள் படிக்கக்கூடிய வேளையிலே எத்தனை இடத்தில் போய் வேலை பார்த்து அந்த பணத்தை கொண்டு வந்து என்னுடைய மகள் நன்றாக படித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக கண்ணீர் விட்டு இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தாய் தந்தையர்களை அனாதை இல்லங்களிலோ அல்லது முதியோர் இல்லங்களிலோ கொண்டு சேர்க்க மாட்டீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வார்த்தை எவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை, இயேசு அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிழா கூட்டத்திலே காணாமல் போய்விடுகின்றார். ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றார். இதை அவருடைய தாயும் தந்தையும் அறியாமல் இருக்கிறார்கள். கூட்டத்தில் தேடுகிறார்கள். பெரிய கூட்டம். கடைசியாக கண்டுபிடிக்கக்கூடிய வேளையிலே, என் மகனே, ஏன் இதை இப்படி நீ செய்து விட்டாய் என்று அன்னை மரியாள் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக பதில்களை சொல்லுகின்றார். அதன் பிறகு அவர்களுக்கு பணிந்து அவருடைய குடும்பத்தில் கடந்து வந்து அங்கே வாழ்கின்றார். தாய் தந்தையருக்கு உதவி செய்து இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தாய் தந்தையர்களை அனாதை இல்லங்களிலோ முதியோர் இல்லங்களிலே விட்டிருக்கிறீர்களா? தயவு செய்து அழைத்து வாருங்கள். அதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடையாய் இருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு உங்களுடைய தாய் தந்தையர்களை வீட்டை விட்டு அனுப்பியது ஒரு தடையாய் இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதபடி இந்த வருடத்திலே, இந்த நாளிலே நல்ல மனமாற்றத்தோடு நீங்கள் இருக்கும்படியாக நானும் உங்களுக்காக செபிக்கின்றேன். தாய் தந்தையரோடு இணைந்து இருங்கள். அவருடைய முதிர்ந்த வயதில் அவர்களை பராமரித்துக் கொள்ளுங்கள். அந்த பராமரிப்பு உங்களை பேரின்ப வீட்டிற்குள் அழைத்து செல்லும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். பாருங்கள், அன்னை மரியாளும் சூசையப்பரும் அவரை அவ்வாறு வளர்த்தார்கள். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். எனவே உங்களையும் உங்களுடைய தாய் தந்தையர் இவ்வாறு வளர்த்திருப்பார்கள். உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க அவர்கள் உங்களுக்காக பாடுபட்டு இருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்து நல்ல ஒரு மனமாற்றத்தோடு இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் திரும்புங்கள். சிலுவை நாதரிடம் திரும்புங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பமும் செழித்து இந்த உலகத்தில் வளரும். அதற்காக என்னோடு இணைந்து இந்த 3வது வார்த்தையை நாம் தியானித்து இருக்கிறோமே, அதற்காக நாம் ஜெபிப்போம். அந்த வார்த்தையின்படி ஜெபிப்போம். தொடர்ந்து அந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் நாம் தியானிப்போம். இந்த புனித வாரத்திலே ஆண்டுடைய சமூகத்தில் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை வாசித்து அவருடைய சிலுவை பாடுகளை வாசித்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் சிறிது நேரம் ஜெபிக்கலாமா? அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு பேசி இருப்பதற்காக நன்றி சுவாமி. நீர் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு பேசிய அந்த 3வது வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அற்புதமாக அருமையாக நீர் உன்னுடைய அன்பு சீடர்களை அழைத்து நீர் இவ்வாறு சொன்னீரே, இவரே உன் தாய் என்று சொல்லி அன்னை மரியாளை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தீரேன். அம்மா, இவரே உன் மகன் என்றே சொல்லி அன்பு சீடரை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தீரே சுவாமி. அதற்காக உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்ப பொறுப்புகளை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு ஆண்டவரே நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எவ்வாறு ஒரு தாயினுடைய மனது வேதனையோடு இருந்திருக்கும் என்பதை நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர். ஏனென்றால் தன் ஒரே பேரான மகனை சிலுவை சாவுக்காக கையளித்த அந்த தாயினுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கின்றீரே. அந்த நாட்களிலும் கூட தகப்பனே, லூக்கா 2:35 சொல்லப்பட்டு இருந்ததே, சிமியோன் அழகாக சொன்னாரே, உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொன்னது போல் அன்பார்ந்த இயேசு சுவாமி அன்னை மரியாளுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி சென்றதே. அன்றவே அது உம்முடைய சாவை பார்த்த நேரத்தில் தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதற்காகவே பரிகாரமாக நீருடைய தாயை அன்பு சீடருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீர் செய்தீரே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த நாட்களிலும் அநேக இந்த உலகத்தில் பிள்ளைகள் உண்டு. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. தன்னுடைய
தாய் தந்தையர்களை அனாதை இல்லங்களில் விட்டுவிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. அவர்களை நீர் சந்திப்பீராக, அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் மீண்டுமாய் தன்னுடைய தாயையும் தந்தையும் அழைத்து வந்து குடும்பத்தோடு வைத்துக் கொண்டு சந்தோஷமாய் வாழக்கூடிய அறிவாற்றலின் ஞானத்தையும் கொடுப்பீராக. முதியோர் இல்லத்திலும் அனாதை இல்லங்களிலும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, தனிமையாய் இருக்கின்றேனே, என்னுடைய மகன் எனக்கு இவ்வாறு செய்து விட்டானே, என்னுடைய மகள் என்னை இவ்வாறு செய்து விட்டாளே என்று வேதனையோடு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீயே ஆதரவாய் இருக்கிறீரே சுவாமி. நீர் அவர்களை தொடுவீராக. அவருடைய வேதனையின் கண்ணீரை நீர் தோள்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றே சுவாமி. நீர் வாக்கு கொடுத்தீரே, உமது தலை நரைத்து போனாலும் முதிர்ந்த வயதில் இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் அவர்களை சந்தியும். அவர்களை அழைத்து வந்து அவருடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி. உமது வார்த்தைகளினால் திடப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையர்களை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள். முதிர்ந்த வயதில் அவர்களோடு கூட இருங்கள். அவருடைய தேவைகளை நிறைவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய கல்வாரி நாதர் தரக்கூடிய மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.